இன்றைக்கி கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் பேச போகிறோம். அதில் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, இதில் உடன்படுவாங்க. இதுலேயே கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த ஏற்றுக்கிறதுலையே நம்ம நிறைய விதமான விதவிதமான வன்முறைகளை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அன்பின் பேரால் நடக்கக்கூடிய வன்முறை இருக்குல்ல, அது வந்து நம்ம வெளியே சொல்லவும் முடியாது, உள்ளே வச்சிக்கவும் முடியாது. அந்த அன்பு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு டேக்லைன் மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் அதை வச்சு ஒரு மனிதனை வன்முறையோட உச்சத்துக்கு எப்படி தள்ள முடியும்? ஒருத்தன் உயிரோடையே இருந்துக்கிட்டே எப்படி ஒருத்தனை சாவடிக்க முடியும்? சார், அன்பால் வந்து எந்த நல்ல விஷயங்களும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் என்றைக்குமே ஒரு ப்ளஸ் விஷயங்களை மட்டுமே பார்த்து வளரக்கூடிய நம்மளுடைய நெகட்டிவ் சைட்ஸை வந்து நம்ம பார்க்குறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. நாம் அந்த அன்பை மிக அதிகமாக ரொமான்டிசைஸ் பண்ணி மட்டுமே பார்த்து சினிமாவில், கதைகளில் எல்லாத்துலேயும் பார்த்து பழகிய அதனுடைய இன்னொரு டார்க்கர் சைடு வந்து அது பேச நம்ம மறுக்கிறோம். ஏன்னா எஸ்கேப் ஆகுறோம் அதிலிருந்து. ஏன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அன்பு போய் எப்படிப்பா வன்முறையை வந்து பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு பையனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆன உடனே அந்த புது இணையரோட அவங்க கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு நல்லா அவங்களுக்குள்ள ஒரு புது இணைப்பு ஏற்படும் பொழுது அந்த சகஜமாக பேச்சு வழக்கு வந்து போகும். அப்போது தன்னோட இருக்கக்கூடிய இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள்லேருந்து கொஞ்சம் விலக்கு வந்து ஏற்படும். அது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து ஏற்றுக்க முடியாத பல குடும்பங்களில் இப்போ வரைக்கும் தன் மகனை வந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க. வந்தவுடனே என்னுடைய மகனை நீ வந்து மாற்றிட்டியா அப்படிங்கிற அந்த டோன் இருக்குல்ல, அந்த டோனை நாம் என்ன சொல்லுவோம்? பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது நம்ம மீது வரக்கூடிய பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னஸ் தான் வரும் தான், கண்டிப்பாக அது நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த பொசசிவ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னவா மாறும் அப்படின்னா, அது டாக்ஸிக்காக மாறும், விஷமாக மாறும். அதீதமான அன்பு வந்து நம்மக்கிட்ட பிரிஞ்சு போகுதே அப்படிங்கிற அந்த ஏக்கம் ஒரு அன்பு படைத்த நம்மள ரொம்ப உயிராக இருக்கிற அன்பாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நமக்கு வந்து முழுக்க தீங்கு செய்யக்கூடிய நபராக கூட மாறி போகலாம். அது நிறைய பேர் இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது காதலர்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த அன்பு வந்து அந்த ஒரு அளவோடு ரொம்ப மியூச்சுவலோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அங்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது என்னுடைய அன்பாக பெருசாக, உன்னுடைய அன்பு பெருசா, இல்லை என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்க மறுக்கிற, அல்லது என்னுடைய அன்பை வந்து நான் நிறைய கொடுக்குறேன், நீ வந்து நீ அதுக்கான ரெஸ்பான்சிவ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருத்தருடைய மேலே அதை அன்பை அதிகமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய வியாதியாக மாறிடுது. அது ஒரு கட்டத்தில் வன்முறையாகவே மாறிடுது. நிறைய குடும்பங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய வன்முறைகள், காதலருக்குள்ளே நடக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ரொம்ப இந்த பொசசிவ்னஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் அதிகபட்சமான வன்முறைக்கு கொண்டு போய் தள்ளும். இதில் யாரும் மாற்றுக்கிறது சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எல்லோரும் ஒத்துக்குவோம். அப்போது கிட்டத்தட்ட அன்புக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று வந்து ரொம்ப மென்மையான ஒரு முகம், இன்னொன்று இதை போல் ஒரு வன்முறையான ஒரு முகம். சரி, என்னத்துக்கு இந்த டாப்பிக்கை அன்பு அது வன்முறையை இந்த டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா, அப்சஷன் ஒரு படம், அதாவது ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு படம். வெறும் 4 பேர் தான், 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 நண்பர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கதாநாயகன் அவன் ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, அவனை ஆன்டகனிஸ்ட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல. கதையின்படி ப்ரொட்டகனிஸ்ட். அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது ஒரு காதல் இருக்குது. அதை அவன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் அது முடியல. அந்த ஆசைப்படக்கூடிய பெண் ரொம்ப சகஜமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. தனக்கு இது வேணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டரில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது அந்த ப்ரொட்டகனிஸ்ட், அந்த ஹீரோ,
அவன் அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு வாங்க போகும்பொழுது ஒரு கடையில் அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பொருள் இருக்குது, 1 விஷ் வில்லோ. அதாவது உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிவிட்டு அந்த பொருளை 2 நீ உடைச்சிடணும், உனக்கு அது நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் வந்து ஒரு பொய், இதெல்லாம் போய் எங்கன்னா நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மேபி அது நடந்தா, உண்மையாகவே அப்படி ஒன்று இருந்தால், அப்படி ஒரு விஷ் நம்ம பண்ணி அது வந்து திருப்பி சரி செய்ய முடியாமல் போனால், அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வரம், அதாவது உங்களுடைய ஆசை, அது எப்படி வேணாலும் சொல்லலாம், அது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருந்தால், குறிப்பாக பேராசையாக இருந்தால், அதுதான் இங்கே நம்ம அப்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் நான் முதல்ல சொன்னேன். அன்பு வந்து முதல்ல பொசசிவ்னஸ்னு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சஷனில் போய் முடியும் அப்படின்னு. எது ஒன்றுமே ஒரு அளவோடு இருந்தோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அது எது ஒன்றுமே அந்த அளவுக்கு மீறி போகும்பொழுது அந்த அன்பு, அந்த லவ், அந்த கைண்ட்னஸ், இது எல்லாமே அப்சஷனில் போய் முடியும். அது நாம் எதிர்பார்க்காத ஒரு முடிவை நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த ஹீரோக்கு ஒரு நாள் அந்த தான் காதலிக்கக்கூடிய பெண்ணை வீட்டில் விடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ இந்த பெண் இடத்துல அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, அவன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கும்போது, எதனா மைண்டில் இருந்தால் சொல்லுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு மறுத்துருவான். அவன் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே போன உடனே தான் வாங்கி அந்த பொருளை எடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய விஷ், தன்னுடைய வரம், தன்னுடைய வேண்டுதல், தன் மனசுக்குள்ளே இருக்கிற அன்பு, அதை மட்டும் வெளிப்படுத்தினா பரவாயில்ல. அவன் என்ன கேட்பான், இந்த உலகத்திலேயே என்னை விட வேறு யாரையும் அதிகமாக காதலிக்கக்கூடாது, நான் தானே அவளை அதிகமாக காதலிக்கக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை உடச்சிட்ட உடனே அங்கேருந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. வீட்டுக்குள்ளே சாதாரணமாக போகக்கூடிய அந்த பெண் திரும்பி வந்து வெளியே நிற்பா. அது வரைக்கும் இல்லாத ஒரு நடத்தையாக, ரொம்ப வித்தியாசமான ஒரு பிஹேவியரில் நடந்துக்குவாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, இல்லை சரிவா நான் உன் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போனதும் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஏற்படும், அவங்களுக்குலாம் சில ஊடல்கள் ஏற்படும். திடீர்னு அந்த பொண்ணு திடுக்கிட்டு அழுவா, திடுக்கிட்டுன்னு கத்துவா. இவன் தூங்கும்போது ஓரமாக நின்று, இருட்டில் ஓரமாக நின்று அவளை ரசிக்கிறதுன்னு இவன் மீதான ஒரு காதல் என்பது ஒரு இதுவரைக்கும் தான் நினைக்காத, இப்படி எதிர்பார்க்காத ஒரு காதல் இருக்குது. அது அவனுக்கு பிடிச்சும் இருக்கும். அப்போது அந்த இவனுக்கு தான் செய்த அந்த செயல் அவளுக்கு மேலே இருந்த அந்த லவ் அப்படின்றத தாண்டி அப்சஷனாக மாறுது. இப்போ அவளுக்கு இவன் மீது இவன் நினைத்ததை விட அதிகமான அப்சஷன் இருக்குது. இப்போ அந்த 2 மீதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்களே, அதில் இன்னொரு பெண்ணுக்கு இந்த ஹீரோ மேலே ஒரு விருப்பம், அந்த இன்னொரு பையனுக்கு அந்த ஹீரோயின் மேலே விருப்பம். இப்படி மாறி மாறி ஒரு எதிர்புறமாக இருக்குது. அப்போது ஒரு கட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆகுனா, இவன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த கதவெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறது, டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறது. அப்புறம் வெளியில் தன் நண்பர்கள் இதை பற்றி கேட்கும்பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் ரொம்ப நார்மலாக இருக்கிறா, நாங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கோம், என் மேலே ரொம்ப அதீதமான அன்பில் இருக்கிறா, அது ரொம்ப சகஜம் அப்படின்னு இந்த அதீதத்தன்மையை ரொம்ப நார்மலைஸ் ஆக்கி அவன் கொண்டு போயிட்டே இருப்பான் இந்த விஷயத்தை. அவளும் அந்த நிலையை வந்து அந்த மீறி போயிட்டே இருக்கு. இவன் கேட்ட வரம் தானே விஷயம், அதுக்கேற்ற மாதிரி அவள் தன்னுடைய முழு அன்பும் அந்த நபருடைய முழு அன்பும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அந்த பார்ட்டிக்கு போன உடனே திடீர்னு கத்துறது, திடீர்னு அழுவுறது. அதில் ஒரு விளையாட்டு விளையாடும்போது உன்னுடைய இடது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லும்போது தனக்கு இடது பக்கத்தில் தன் வேற ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண்ணை நகர்த்திட்டு தான் போய் அந்த இடத்துல உட்கார்றது. அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டிலை உடைச்சி தன்னுடைய தலையில் குத்திக்கிறது. இப்படியான அதீதத்தன்மையோடு போயிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்ம மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமா அப்படின்றத, அந்த தவறை சரி செய்ய முடியாத மொமெண்ட்டில் வந்து தான் நம்ம நினைப்போம். இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா மனுஷனுக்குமே பொருந்தும். தான் செய்த தவறி ரொம்ப ஆரம்பத்திலேயே கூட நம்ம இது நிறுத்தியிருந்தால் கூட சரி பண்ணியிருக்க முடியுன்றது அந்த நிலைமையை விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் அது முடியவே முடியாது, சரி பண்ணவே முடியாதுங்கிற மொமெண்ட்டில் வந்து இதை நம்ம சரி பண்ணியிருக்கலாமா முன்னாடியோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பெரும்பாலும் நம்ம இது தான் எல்லாருமே தவறு செய்யக்கூடியது. அப்படி அந்த திருப்பி ரீபேக் எடுக்க முடியுமா, அது அந்த கலைக்க முடியுமான்னு கேட்கும்பொழுது, ஒன்ஸ் நீ பண்ண விஷ் பண்ணது தான், நீ செத்தா மட்டும்தான் அந்த விஷ் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. அப்போது திடீர்னு தனக்கு வேறு ஒரு தோணும். அப்போ தன்னோட விஷுக்கு கான்ட்ரடிக்டாக அது எதிராக வேறு யாருனா இதே போல் ஒரு விஷ் பண்ணால்
அது சரியாக போயிடும் தானே அப்படின்னு சொல்லி கடையிலேருந்து ஒரு பொருளை திருப்பியும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு போயிட்டு தன்னுடைய நண்பன் இடத்துல போயிட்டு எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். நீ வந்து அவள் ஒன்றை விரும்பணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ ஒரு விஷ் பண்ண அப்படின்னோடனே அவன் அதை விஷ் பண்ணாமல் எனக்கு ஒரு $1 பில்லியன் பணம் வேணும்னு கேட்டோன்னே உண்மையாகவே மேலேருந்து பணம் கொட்டும். அதாவது இப்போ அவனோட அப்சஷன், அவனுக்கு அந்த பெண் அதெல்லாம் தாண்டி தனக்கு பணத்தின் மீதான அப்சஷன். இப்போது இந்த பிரச்சனைகள் நடுவில் ஓடிட்டே இருக்கும்ல. இன்னொரு இந்த 4 பேரில் இன்னொரு பொண்ணு இருப்பாள், அவளுக்கு இந்த ஹீரோ மேலாதான ஒரு விருப்பம் இருக்கும். அவளுக்கு இவன்கிட்ட பேசணும் அப்படின்னு இவன் மீதான இவனுக்கு ஒரு காதல், அவளுக்கு ஒரு அப்சஷன். இப்போது இந்த 4 பக்கமும் ஒரு பக்கம் சுற்றி அப்சஷன் வந்து போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு இரவு அந்த அந்த பெண்ணிடத்துலேருந்து ஹீரோவுக்கு மெசேஜ் வரும், உன்னை பார்க்கணும், நீ வரையா இல்லை நான் வர்றேம்மா அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெண், அதாவது ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா கையில் ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜன்னலை உடச்சி அந்த கல்லாலே அடித்து அந்த பெண்ணை வந்து அதோட தன்னோட ஃப்ரெண்டு அவளை அடித்து கொன்றுட்டு தன் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை உட்கார வச்சுருவா, சேரில் உட்கார வச்சுருவா. இது இன்னாதாண்டா நடக்குது, நீ எப்படா உண்மைதானாடான்னு கேட்க அவன் ஃப்ரெண்டு வருவான், வீட்டுக்கு வருவான். அவன் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத, குரல் அதிகமாகிட்டு இருக்கிறத பார்த்து அவன் கதவு திறப்பானே, கையில் துப்பாக்கி வச்சுருப்பா, அவளை சுட்டுருவா. இப்போ இவன் இன்னும் தான் பண்ணுறேன்னு ஒன்றும் புரியாது அப்படின்னு இவகிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், பாத்ரூம் போக கூட விட மாட்டான். பாத்ரூம் போனால் கூட வெளியில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை, நான் உள்ளே வரேன், நானும் உள்ளே வரேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு உச்சநிலை, நம்ம மேலே பின்னாக்கி அதில் போகவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு உச்சநிலை. அப்போ உள்ளே போயிட்டு இவன் துப்பாக்கி வச்சு தன் வாயில் சுட்டுக்கலாமா தலையில் சுட்டுக்கலாமான்னு எல்லாம் முயற்சி பண்ணும்பொழுது அந்த தன் முதல் காட்சியில் தன் பூனை வந்து இறந்து போயிருக்கும். அதிகமான தூக்க மாத்திரைகள் வச்சுருப்பான் அவனுக்கு. அந்த தூக்க மாத்திரைகளை அதை சாப்பிட்டு அந்த பூனை இறந்து போயிருக்கும். அந்த மாத்திரைகளை எடுத்து தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு நாமளும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே முடியாக எடுத்து போட்டுட்டு வெளியில் போனால் தன்னுடைய அந்த காதலியோட பேசிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய உயிர் வந்து பிரியும். இவங்க இப்போது ஒரே வீட்டில் அந்த 4 பேரில் 3 பேர் இறந்து போயிடுவாங்க. எதுவுமே தெரியாத ரொம்ப சகஜமாக இருந்த ஒரு பெண் ஒருவனுடைய அந்த அதீதமான ஒரு ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக, ஒரு விஷனால் அந்த 3 பேர் இறந்து போயிருப்பாங்க. இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ இவன் இறந்து போனோன்னே அந்த விஷ் முடிஞ்சிடும். இப்போ சகஜ நிலைக்கு திரும்பி பார்த்தோம்னா எல்லோரும் செத்து கிடப்பாங்க, வீடே வந்து அல்லோலப்பட்டு கிடக்கும். உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஒரே கத்திக்கிட்டு அந்த படம் வந்து முடியும். அப்போ இந்த படம் பார்த்து முடித்த உடனேயே நாம் பல மனிதர்களுக்குள்ளாக இந்த தன்மை இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. மேபி எனக்கு கூட இருந்திருக்கலாம். இன்னமும் நிறைய பேருக்குள்ளே இந்த தன்மை இருக்கும். அதாவது அன்பின் பேரால் நாம் ஒருத்தரை ஆதிக்கம் பண்ணுறது, அது வந்து நான் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன், உனக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி நாம் ஒருத்தரை மறைமுகமாக நாம் ஒருத்தர் மேலே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆதிக்கம் ஏதோ ஒரு வகையில் மனதளவில் ஒருத்தவங்களை அதை பாதிக்கப்பட வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அது தெரிஞ்சும் தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கோம். இது வந்து நமக்கும் பிரச்சனை, நாம் அன்பு செலுத்தக்கூடிய அவருக்கும் பிரச்சனை. எது ஒன்றுமே ஒரு அளவோடு இருந்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ரொம்ப மன நிம்மதியோடு நம்ம வாழ்க்கையில் வாழலாம். அதீத நிலைக்கு நம்ம வந்து எப்பவுமே போகணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மையும் அழிக்கும், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் அழிக்கும். அப்படிங்கிறத சும்மா ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 4 கதாபாத்திரம், ஒரு வீடு போட்டு மிரட்டி விட்டானுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த நடித்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அது ஒரு நடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சகஜமான ஒரு நிலையில், அதுவும் அந்த பெண் கதாபாத்திரம் வந்து அல்டிமேட். குறிப்பாக வந்து அந்த அவன் மேலான அந்த அவன் ஃபுட் கிரிட்டிக் ஆகணும்னு சொல்லுவான். அப்போது வந்து அந்த இறந்து போன பூனை இருக்கும், முதல் சீனில் இறந்து போயிருன்னு சொன்னல, அந்த பூனையவே வந்து சாண்ட்விச் கறியாக்கி சுட்டு அந்த சாண்ட்விச்சில் அவளை கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. அப்போ அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து முடியாது. இந்த அளவுக்குலாம் இருக்குமான்னா இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நமக்கு பிடிச்சவங்க இப்படி இருக்கணும், நமக்காக அவங்க மாறணும், அடுத்து நமக்காக இவங்க இதெல்லாம் செய்யணும், இப்படிங்கிற இந்த தன்மை வந்து அந்த அன்பு அப்படிங்கிற நிலையிலேருந்து நம்மளை மீற வச்சு அவங்க மேலான நமக்கு அந்த அப்சஷனில் கொண்டு போய் தள்ளிடுது. அதீதமான அவங்க மேலான, அதாவது அந்த அவேர்னஸே ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு நோயாக போயிடும். நம்ம வந்து கவனமாக இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், ஆனால் அந்த கவனமாக இருக்கிறதுங்கிறதே நோயாக மாறி போயிடும். அப்போ எது ஒன்றுமே அந்த பவுண்டரி லைன் தாண்டி போனால் அது நமக்கு அப்சஷனாக மாறிடும். அது நமக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த படத்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறது. ஸோ சைக்காலஜிக்கல் ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற வகையில்
இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கு மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளச்சிக்கலாக இதை நம்ம வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக நம்ம முன்னாடி தோல் உரிச்சு காட்டுது. அப்போ நாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இந்த சொசைட்டியில் இருக்கிறோம், இப்போ அந்த அன்பை வச்சு எவ்வளோ வன்முறைகளை நம்ம வந்து ஒருத்தர் மேலே நிகழ்த்துறோம் அப்படிங்கிறத இது நமக்கு நாமளே வந்து பகுப்பாய்வு பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சது இந்த படம். ஸோ இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தின் மூலயமா சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. நன்றி.